ஹாய் அர்மீஸ். நாம் இப்போது மை பூக்கி ஜூனியர், மை இன்னசென்ட் பூக்கி ஜூனியர்னு நினைக்கிறேன் அந்த ஒன் ஷாட்டோட பேர். அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் பார்ட். எனக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணும் சிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லி நான் சிஎஸ் கிட்ட சொன்னேன். அவங்க அப்படின்னு நீயே கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த ஸ்டோரி கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணுறேன். மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு வேளை பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அட்மின் 3. சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ஜங்குக் வந்து கெரோட ஃப்ரெண்டு. ஜங்குக் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு நல்ல படிக்கிற நல்ல பையன். குடிக்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எப்படின்னா ரொம்பவே இன்னசென்ட், ரொம்பவே லவ்லி, அந்த மாதிரி ஒரு பையன். வயன் வந்து பயங்கர ரக்கட், சுகாவோட ஃப்ரெண்டு. பயங்கர எப்படி சொல்கிறதுனா, சுகாவோட சேவேஜ்னஸ் அப்படியே வயனுக்குள்ளே இருக்கும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால என்னமோ வயன் ரொம்பவே போல்டு. அவன் போல்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஜங்குக்கு வந்து ரொம்பவே அவளுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ ஜங்குக்கு பின்னாடியே விரட்டி தெரிஞ்சிருப்பாங்க. ஜங்குக்கோட ப்ரைவேட்டான டைமில் அவன் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சு அவனை வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து மிரட்டி இருந்திருப்பாங்க. என்ன லவ் பண்ணலைன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜங்குக்கோட பர்த்டே அன்னைக்கு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவனை கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த சீன்லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஒன் ஷாட்டில் வந்து கெரோக்கும் சுகாக்கும் வந்து ஒரு சைடில் ஓடிட்டுருக்கோம். எப்போவுமே நம்ம கெரோ பார்க்குற வேலையை தான் இந்த ஒன் ஷாட்லேயும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்குக்கோட பர்த்டே அன்னைக்கு நம்மளோட வயன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஜங்குக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து ஆமாம் இல்லைங்கிற மாதிரி 2 பக்கமும் மண்டையாட்டி இருந்திருப்பார். அப்போது வயன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்திருப்பாங்க. ஜங்குக்கு அதுக்கும் அமைதியாக இருந்ததை பார்த்து கடுப்பாய் வயன் வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜங்குக்கு கிஸ் பண்ணவுடனே ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து எதிர்பார்க்கல, இப்படி ஒரு போல்டான மூவ் வந்துட்டு வயன்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. என்ன ஆயிருந்தா ஜங்குக்கு லைட்டாக கோவம் வந்துடும். வயனை பிரித்து விட்டுட்டு இப்போது அள்ளீர்னு ஒரு அரை வயனோட மூஞ்சியில் ஜங்குக்கு அரைஞ்சிட்டு, சீனியர் உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அப்போது வயன் வந்து கன்னத்துலேயே கை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜேகே வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸுங்கிறதே கிடையாதா? ஒரு பையன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற ஒரு காமன் சென்ஸும் கூட கிடையாதா? நீங்கள் பாட்டுக்கு என்னை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இத்தனை பேர் இருக்கும்போது இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? இல்லை என்ன ஐடியாவில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே எனக்கு வந்து பயங்கர ஷாக். என்ன இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் இவங்க ஒரு சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து வயனை லவ் பண்ணுற மாதிரி தான் வயனுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் திடீர்னு அவன் இப்படி ஆடாக பேசுகிறது வந்து வயனால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ ஜங்குக் வந்து சொல்கிறான், ஆமாம் நானும் உங்கள்கிட்ட பேசினேன் தான், அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்னோட இஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு மூவ் பண்ணலாம் என்கிட்ட? இதெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன்கிட்ட இப்படி தான் பண்ணுவீங்களா? நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பிடிச்சி எனக்கு கிஸ் பண்ணுறீங்க இத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயனை வந்து டேமேஜ் பண்ணிடுறான். ரொம்ப அசிங்கமாக பேசிடுறான். அது வந்து வயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வயனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. வயன் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அவங்க பாட்டி வந்து எப்படின்னா, வயன் போல்டாக இருக்கணும், யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க வந்துட்டு வேர்ல்ட் முன்னாடி வீக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனால் வயன் வந்து ரொம்பவே போல்டாக ஓப்பன் டைப்பாக அந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க. இவ்வளோ அதுவே அவங்களோட லவ்வுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரதை வந்துட்டு வயனால் ஏற்றுக்கவே முடியல. வயன் கண்லேருந்து அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றுது. அப்போது ஜங்குக்கு அப்போ தான் லைட்டாக ரியலைஸ் ஆகுது. வயன் அப்படியே கண்லேருந்து தண்ணி ஊற்ற சரி ஜங்குக்கா, நான் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னா, நான் பண்ணது தப்புனா
ஐம் சாரி, இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஜேகேக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆகுது, யாரோ குடு 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 குடுன்னு ஒரு சைட்லேருந்து ஓடி வராங்க. வந்துட்டு ஐயோ வயன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்போது வயன் வந்துட்டு திரும்பி கூட பார்க்கல, அமைதியாக போயிட்டா அந்த இடத்துலேருந்து. அப்போது ஜங்குக்கு பிடிச்சி கிரம் வந்து உழுக்குறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, என்னடா பண்ணாங்க அப்படின்னா, இல்லை கிரோ, நான் எதிர்பார்க்காம இந்த டைமில் கிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நான் அவங்கள அடிச்சிட்டேன். அடிச்சிட்டியா, அறிவு இருக்காடா உனக்கு கொஞ்சமாவது, இதுக்கடா அடித்தா, அப்போ அவளை உனக்கு பிடிக்கலையா, நீ அவள் உன்னோட லைஃப்பில் அவள் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே தான் ஜங்குக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. வயன் அப்படின்னு சொல்லி கத்துறான். வயன் திரும்பி பார்க்கவே இல்லை, அமைதியாக நடந்து போயிட்டா. ஜங்குக்கு அப்பனாப்பில் வயனோட மூஞ்சியில் வந்துட்டு 4 கோடு விழுந்திருக்கு. அந்த 4 கோடையும் அப்படியே ரப் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வயன் அடுத்த நாள் காலேஜுக்கு போகல, அவளுக்கு வந்து தனியாக இருக்கணும் போல் இருக்குது. அப்போது சுகா வந்து வயனை பார்க்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வயன் வந்துட்டு சுகா ஃபோன் பண்ணாலுமே எடுக்கல. சுகா கிட்டேயுமே சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அந்த 1 வீக் வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது வயனோட பாட்டி வந்து வயனுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும்தான். பாட்டி வந்துட்டு சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. பார்த்தா வயன் டெரஸில் நின்று செம்ம அழுதுன்னு அவங்க நீ சாப்பிட் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, எனக்கு என்னோடய லவ் அவங்கக்கிட்ட எப்படி காட்டணும்னு தெரியல, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், இப்படியா நான் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போது வயனோட பாட்டி வந்து பக்கத்தில் வராங்க. வயன்மா எதுக்காக அழுகிற, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்போது வயன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் சொல்லிடுறாங்க. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது பாட்டி, அவன் என்னை விட ஜூனியர், ஆனால் ரொம்ப நல்ல பையன், அவன்கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அவன் என்னை பார்த்து ரொம்ப திட்டான், அவனுக்கு என்னை பிடிக்கலையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு செம்ம அழுகுறாங்க. அழுதோடனே பாட்டி வந்துட்டு அவங்களுக்கு தலையெல்லாம் வந்து கேர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, முதுகெல்லாம் கேர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, அழாதடா அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேத்தியை வந்துட்டு யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா, அவனே வந்து ஒன்று ஏற்றுக்குவேன்னு சொல்லுவான், அப்படி இல்லைன்னா அவன் போகிறான், இந்த உலகத்தில் பசங்களாம் இல்லை, இந்த உலகத்தில் நல்ல பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள ஒருத்தனை பார்த்து பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி எனக்கு அவன் மட்டும்தான் வேணும், எனக்கு அவன் மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சரியான அழுகிறா. அவளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. 1 வீக் இப்படியே க்ராஸ் ஆகுது. வயன் வந்துட்டு அப்படியே அவளோட நேச்சருக்கு சுத்தமாக ஆப்போசிட்டாக மாறிட்டா. அப்படியே அமைதியாக கப்சிப்னு இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கா. அப்போது சுகாக்கு வந்துட்டு ஜேகே மேலே செம்ம காண்டு. கேரோ வந்து சொல்லியிருந்துருப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, தெரியாமல் வயனை வந்து ஜங்குக்கு அரைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. சிவா வந்து எப்படின்னா ஃப்ரெண்டுனாலும் ஒரு பிரதர் மாதிரி தான் வயனுக்கு. ஸோ அப்போது கெரோ சொன்னோன்னா வந்து சுகாக்கு செம்ம காண்டு, செம்ம எரிச்சலாயிருச்சு. எப்படிடா என் ஃப்ரெண்டை வந்து நீ கை நீட்டி அடிப்ப அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டு தான் போவார், முறைச்சிட்டு தான் வருவார். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 1 வீக் க்ராஸ் ஆகுது. ஜங்குக்குமே வந்துட்டு ரொம்பவே கில்ட்டில் இருக்கான். நீ எப்படியாவது பார்த்துட முடியாதா, பேசிட முடியாதான்னு சொல்லி அவன் வந்து பேச ட்ரை பண்ணுறான். கிட்டலாம் போய் நம்ம போய் வயனோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிரோ வந்துட்டு தேடி வந்தாலும் நீ ஏன் அடித்து அனுப்பி போய் பார்க்குறானாமா, நானெல்லாம் வந்துட்டு உன்னை கூப்பிட்டு போக முடியாது, தேவை நீயே போய் பார்த்துக்கப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு நான் நீ இல்லாமல் எங்கே கெரோ போயிருக்கேன், என்னை கூப்பிட்டு போ கெரோ அப்படின்னு சொல்லி கெரோவை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கான். அது தேவைன்னா ஹாஸ்டலுக்கு வருவான், வந்ததுக்கப்புறம் பாரு அப்போ வேணால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதுக்கு மேலாம் என்னால் உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, அவளை போய் நீ ஹர்ட் பண்ணல, அத்தனை பேர் முன்னாடி வச்சு அசிங்கமாக பேசினல, அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கெரோ வந்து ஜங்குக்கை வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வயன் வந்து காலேஜுக்கு வராங்க.
காலேஜுக்கு வந்தால் சுகா தான் வந்து கூட்டிகிட்டு வராரு வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து 2 பேரும் வராங்க. வந்ததுக்கப்புறம் கிரம் வந்து வயன்கிட்ட பேச போகிறா. வயன் வந்து கிட்ட நார்மலாக பேசுகிறா, ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறா. எதுவுமே வந்து ஜங்குக்கு பற்றி கேட்கல, எதுவுமே ஜங்குக்கு பற்றி பண்ணல, அமைதியாக இருந்துட்டா. அப்போது சுகா வந்துட்டு வா வயன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் 2 பேரும் வழக்கம் போல் உட்காடுறாங்க. சுகா அவர் சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் வயனும் சுத்தமாக சிரிக்கல, வாயவே திறக்கல, பேசவே இல்லை. அமைதியாக பார்த்து தூங்குறது, எங்கேயும் வராமல் உட்காந்துருக்கிறது, கிளாஸெல்லாம் கவனிக்குது பிள்ளை, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் சுகாவுக்கு வந்துட்டு இன்னுமே கோவம் ஜாஸ்தியாக உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா காலேஜில் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து நடக்குது. ஃபுட்பால் மேட்ச் வந்து எப்படின்னா மார்க்கோட டீம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஜங்குக்கோட டீம் ஒரு பக்கம், இப்படி தான் இருக்காங்க. எப்படின்னா சுகா வந்து சீனியர், அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. எப்படின்னா எல்லாருக்குமே காமனாக ட்ரெயின் பண்ணுவாங்க. மார்க்கோட டீமு அதுக்கப்புறம் ஜங்குக்கோட டீம் இவங்க தான் வந்து மோதிக்க போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜங்குக்கு மேலே ஒரு கண்ணு. எப்போவுமே ஜங்குக்கிட்ட ஃப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருப்பான். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலேஜில். ஸோ அவங்களில் மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒருத்தி. அவள் பேர் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், லியான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஜங்குக்கு மேலே பயங்கரமாக ஒரு கண்ணு. எப்போவுமே ஜங்குட்டு பேசிகிட்டே இருப்பாள் இவங்கிட்ட, மார்க்குக்கு வந்து அதனால ஜங்குக்கு மேலே செம்ம காண்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச் அன்னைக்கு வந்து மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் லியா என்ன பண்ணுறா அப்படின்னா வைன் வந்து இருக்கா, கிரவுண்டில் தான் இருக்கா, பட் எதுவுமே அமைதியாக இருக்கிற இடமே தெரியல, கம்முன்னு உட்காந்துருக்கா. அப்போது மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் லியா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஜங்குக்கோட பேரை சொல்லி வந்து கத்திகிட்ருக்கா. அவனோட டீம் ஜெர்சியை போட்டு ஆப்போசிட் டீம் தான் மார்க்குன்னு தான் அவள் ஆக்சுவலி கற்றணும். ஆனால் ஜங்குக்கோட டீமோட ஜெர்சியை போட்டு ஜங்குக்கு சேர் பண்ணிகிட்ருக்கா. அதை கேட்டு மார்க்கு செம்ம கோவம் வருது. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு செம்ம திட்டுறான். ரெடி நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னா எனக்கு அவன் பிடிச்சிருக்கான், அவங்க டீம் விளையாடுறது நல்லாயிருக்கும், அதனால நான் அவங்களுக்கு சேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்ருக்கா. சொன்ன உடனே வந்துட்டு அவளை எதுவும் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா ஜங்குக்கோட டீம் நிஜமாலுமே நல்லா விளையாடுது, ஜங்குக்கும் நல்லா விளையாடுறான். ஸோ அவங்கள எதுவுமே சொல்ல முடியல. அப்போது மார்க்கோட கோவம் ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே திரும்புது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா மேட்ச் அப்போ வேணும்னே பாலை கிக் பண்ணுற மாதிரி வந்து ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே வந்து செம்மையாக கிக் பண்ணிடுறான். ஜங்குக்கோட ஃபேஸ் வந்துட்டு அப்படியே ரெட்டு ஷாட் ஆன் ஆகுது. ரொம்ப அவனோட கண்ணுக்கிட்ட வந்து கிக் பண்ணிடுறான். எப்படின்னா டேக்கிள் பண்ணி ஒரு சைட்லேருந்து கிக் பண்ணுற மாதிரி வந்து வேணும்னே ஜங்குக்கோட ஃபேஸ் வரைக்கும் அவன் கால் வந்து ஜங்குக்கோட கண்ணுக்கிட்ட பயங்கரமாக கிக் பண்ணிடுறான். ஜங்குக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. ஜங்குக்கு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அம்மா இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறக்கா தாண்டா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. ஜங்குக்கால சுத்தமாக முடியல, கண்ணோட ஓரத்துலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. அப்போ டைம் பிரேக் எடுக்குது. அங்கே எடுத்தோடனே கொஞ்ச நேரம் மேட்ச் போகுது. மேட்ச்சில் வந்துட்டு ஜங்குக்கு எப்படின்னா அவனுக்கு தான் தோற்கிறது பிடிக்காது, எல்லா கேம்லேயும் ஜெயிச்சிருவான்ல, அதே மாதிரி அவ்வளோ பெயினோட விளையாண்டு ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சதுக்கப்புறமா இல்லை உனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோச்சு அவங்கெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ சுகா வந்துட்டு மார்க்கை பார்த்து முறைச்சிட்டே போகிறான். அதுக்கப்புறமா சுகா வந்துட்டு மற்ற பசங்கக்கிட்டலாம் பேசுகிறதுக்காக கொஞ்சம் தூரம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மார்க் வந்து போய் ஜங்குக்கிட்ட வந்து வம்பிழுக்கிறான். அவன் கேங்கோடு போகிறான். ஜங்குக்கு வந்து நர்சிங் ரூம்லேருந்து அவனுக்கு கண்ணில் வந்து மருந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. அப்போ போயிட்டு ஜங்குக்கிட்ட வந்து வம்பிழுக்கிறான். என்னடா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயே நீ வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, உனக்கு தான் அந்த வயன் இருக்காளே அவள் தேடி வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏறிட்டு இருந்தா அவகிட்ட போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து எடுக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு மார்க் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட வந்து ஜங்குக்கிட்ட சண்டை போடுறான். அப்போது ஜங்குக்கால் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியல, கண்ணில் வேறு அடிபட்டுருக்கு, விளையாண்டதில் வேறு ரொம்ப டயர்டாக இருக்கான். அப்போது ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே வந்து
மார்க் மறுபடியும் பஞ்ச் பண்ணிடுறான். பஞ்ச் பண்ணோடனே எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு ஜங்குக்கு இப்படி சுற்றி அழைச்சிட்டாங்க. ஜங்குக்கு வந்து லைட்டாக ஜெர்க் ஆகுது. அப்போது வாங்கிக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்துருந்துருப்பா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும். வாங்கிக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறா, அக்கா இந்த மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே அங்கே தான் சுகாவும் இருக்கான். ஆக்சுவலி கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க இவங்க 2 பேரும். அப்போது வயன் வந்து சொல்கிறா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போது ஷுகா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனவுடனே சீனியர்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு தள்ளி நின்றுக்கிறாங்க. தள்ளி நின்னோடனே என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை எதுக்கடா வம்புக்கு இழுத்துட்ருக்குறீங்க, அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் ஜங்குக்கு வந்துட்டு ஷுகா. பார்த்துட்டு அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுக்க சொல்லி கோச்கிட்ட சொல்லிடுறான். அப்போ மார்க்கையும் அவன் கூட இருக்கிற பசங்களையும் வந்து அடுத்த ரவுண்ட் விளையாட விடாமல், அடுத்த கேம் விளையாட விடாமல் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக்கு வந்து திரும்பி வயனை பார்க்குறான். வயன் வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு அடிபட்டு இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி இத்தனை பேர் சேர்ந்து அவனை புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற வயனாக இருந்திருந்தான்னா இங்கே நடந்திருக்கிறதே வேறு. சுகா வந்து பேசுறதுக்கு முன்னாடி வயனை வந்து பேசியிருந்திருப்பா. பட் இவ்வளோ நடந்திருக்கு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லையே, நம்மளே இப்படி ஒருத்தி இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிருது. அப்போது சுகா போய் கேட்குறான் வயன்கிட்ட, ஏன் வயன் அவனுக்கு பிரச்சனை வரும்போது நீ அமைதியாக இருந்துட்ட அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறான். அப்போது வயன் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் அதாவது இப்போது போய் அவன்கிட்ட கேட்பேன், எனக்காக நீ என்ன சீன் க்ரியேட் பண்ணுறியான்னு சொல்லி அவன் வந்துட்டு பேசுவான். இதெல்லாம் எனக்கு தேவையா, அவன்கிட்ட போய் என்னோடய லவ்வை சொன்னேன், நான் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேங்கிறத சொன்னேன். அவனுக்கு புரியல. சரி புரிய வைக்கலாமேன்னு ஜஸ்ட் கிஸ் பண்ணேன். அதுக்கு ஓவராக பேசிட்டான். இவ்வளோ பேசியிருக்கக்கூடாது அவன். ஒரு தடவை எனக்கு ஹர்ட் ஆனதே போதும் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்கிறா. சொன்னான்னா வந்துட்டு சுகாக்குமே வந்து புரியுது. அதோட அந்த டாப்பிக்கை சுகாவும் விட்டுடுறாரு. சரி நீ எப்போ பேசணும்னு நினைக்கிறோ அப்போ பேசு அப்படிங்கிற மாதிரி சுகாமே வந்து விட்டுடுறாரு. அப்போ கெரோ தான் அங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லா சீனையும் பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவனுங்க அடிக்க வந்தா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, திருப்பி அடிக்க தெரியாது, அவர் வந்து தான் உன்னை காப்பாற்றணுமா, இல்லை வயன் தான் வந்து உன்னை காப்பாற்றணுமா, உனக்கே வந்து கையில் காலையில் சடை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா வந்து ஜங்குக்கும் நான் என்ன பண்ணுறது கெரோ, நான் வேறு விளையாண்டு டயர்டாக இருக்கேன், கண்ணில் வேறு அடிபட்டுச்சு பாரு, ப்ளீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினோன்னா கெரோக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுங்க வேறு மலைமாடு மாதிரி இருக்கானுங்க, இத்தனை பேர் நான் ஒருத்தர் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காயத்துக்கெல்லாம் வந்து கெரோ வந்து மருந்து போட்டு விட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஜங்குக்கை வந்து கெரோ பத்திரமாவே பார்த்துக்கிறா. எப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறா, நல்லா பத்திரமா தான் பார்த்துக்கிறா. ஆனாலுமே வந்து ஜங்குக்கு எங்கேயோ ஒரு இது வந்து மிஸ் ஆகுது. வயன்கிட்ட கிடச்ச அந்த வார்ம்த், அந்த ஃபீல் வந்துட்டு வேறு யார்கிட்டையுமே இப்போ மீட் பண்ணதுக்கப்புறம் வயனை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வார்ம்த் வந்துட்டு வேறு யார்கிட்டையுமே ஃபீல் ஆகலை. அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அவகிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் வயன் வந்து மூஞ்சியே கொடுக்க மாட்டான். அவனை வந்து இருக்கிறதாவே வந்து மதிக்க மாட்டேறான். அப்படி ஒரு கேரக்டர் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறதே அவன் வந்துட்டு நினைக்க மாட்டான், மதிக்க மாட்டான். அது வந்து ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நமக்கு என்னதுக்கு இதெல்லாம் தேவை தான், நம்ம பாட்டுக்கு அப்பிட்டோம் இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்கான். அப்படியே யோசிச்சுட்டு ஜங்குக்கு வந்து தூங்க போயிடுறான் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு. அப்போ தூங்க போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். கண்டிப்பாக வந்து வயன் சைடு இருந்துச்சு நம்மளை பார்க்க வருவா. அந்த சீன் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பூஜெட்டி, அவனோட ஜட்டியெல்லாம் துவச்சி காய போட்டுட்ருப்பான். அதை பார்த்து வயன் கூட விழுந்து சிரிச்சிட்ருப்பா. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே வெயிட் பண்ணுறான். கண்டிப்பாக வயன் என்னை பார்க்க வருவா, எனக்கு அடிபட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். பட் வயன் வரவே இல்லை, சுத்தமாக வரவே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணி அவனுக்கும் டயர்டாக இருக்குது, தூங்கிடுறான். தூங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டொப்புன்னு ஒரு சத்தம். ஜங்குக்கு முழிச்சிட்டானான்னு சொல்லி லைட்டாக
கரெக்டாக வந்து அங்கேருந்து ஒரு கண்கள் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்க்குது. பார்த்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மெதுவாக செவரேறி குதித்து அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி மைண்டா வந்துட்டு உள்ளே வர்றா. பூனை மாதிரி பொறுமையாக உள்ளே வந்து அப்படியே ஜங்கு தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அவனோட தலைமாட்டில் உட்காந்துட்டு ஏன் ஜங்குக்கா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். நான் என்னடா பண்ணேன்? நான் லவ் பண்ணுறேன், அதனால தான் கிஸ் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. உனக்கு எப்போ புரியுதோ அப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ பண்ணதை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் பாட்டி என்னை எவ்வளோ நல்லா வளர்த்தாங்க தெரியுமா? ஒரு நாள் கூட யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண விட்டதே கிடையாது. ஆனால் நீ என்னை அடித்தோன்னே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படின்னு வந்து ஃபாலோ ஆகுது. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ஜங்குக்கு அவளை அடித்தது வந்து தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, என்னை எவ்வளோ புஷ் பண்ணாலும் சரி, என்னோட லவ் உனக்கு புரிகிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட காயத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறா. அப்போது கேரோ வந்துட்டு அவள் எகிரி குதித்து இறங்கும்போது சேஃபாக கீழே போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவுடனே பார்த்தா எப்படி தெரியுது, சேஃபாக தான் போகிறேன், நீயும் உன் மங்குனி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மங்குனி மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லி வாயின் வந்து சொல்கிறா. உனக்கு போய் அவன் எப்போ தூங்கினான்னு சொல்லி கரெக்டாக சிக்னல் கொடுத்து வர சொன்ன பற்றியா, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேரோ வந்து சொல்கிறா. சொன்னவொன்னே வந்துட்டு ஆக்சுவலி பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து இருக்கிற ஒரு பையன்கிட்ட பேசி இவ ஜங்குக் தூங்கிட்டானா இல்லையான்னு கேட்டு அதை போய் வயன்கிட்ட வந்து நம்ம கெரோ தான் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு தான் வந்து நம்ம வயனும் வந்து ஜங்குக்கை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போது கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க கெரோ வந்து வயன்கிட்ட, போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த சீன் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. அப்புறம் இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக் வந்து கெரோவை போட்டு உயிரை எடுத்துகிட்ருக்கான். ஏன்னா கெரோ ஐடியா சொல்ல சொல்லி, கெரோ அப்படிங்கிறான். ஏன்னாடா சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா சொல்லேன்டி, நானும் தான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னை கண்டுக்க கூட மாட்டேறா. நீ அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்டா அங்கே இங்கே நின்று அப்படியே அவளை ஏற்காமல் ஏதோ குழந்த குச்சி வயசை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தா மட்டும் அவள் அப்படியே சமாதானம் ஆகிடுவாளா? அவகிட்ட போய் பேசு, நீ பண்ணது தப்பு தான் சொல்லு. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குப்பா, எல்லாம் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ பண்ண தப்பை நீ தான் சரி பண்ணணும், சரியா? என்னை வந்து குறைஞ்சிட்டு இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கெரோ வந்து ஜங்குக்கா பார்த்து சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம கெரோக்கு வந்து சுகா கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ கெரோ வந்துட்டு ஒரு 1000 வாட்ஸ் பல்பே எரியுது அவங்க மூஞ்சியில். பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க சுகாவை. சுகா வந்து சொல்கிறாரு, பேபி நமக்கு வந்து காலேஜ் டூர் போகிறோம். எங்கே அப்படின்னா நம்ம காஷ்மீருக்கு போகிறோம். காஷ்மீருக்கா? எல்லோருமா? ஆமாம், எல்லோரும் போகிறோம். உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு ஏதாவது உனக்கு தேவைன்னாலும் எடுத்து வச்சுக்கோ, தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து கெரோ பயங்கரமாக ப்ளஷ் பண்ணுறா. என்ன வேறு ஏதாவது திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட போய் பேக்கு மாதிரி கேட்குறா. கேட்டதுக்கு வந்து ஜங்குக் சொல்கிறா, ஐயோ உனக்கு எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியல போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெரோ மடையை பிடிச்சிட்ருக்கா. நம்மளோட ஜங்குக் தான் இன்ட்ரோவர்ட்டு இன்னசென்ட்டுன்னு நினச்சா கெரோவும் அப்படி தான், வெளியில் தான் பில்டப்பு, பட் உள்ளெல்லாம் புஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட எல்லாருமே வந்து காஷ்மீருக்கு கிளம்புறாங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறேன்னா, அது ஏற்கனவே சில்லான கிளைமேட்டு அப்போது காஷ்மீருக்கு போனால் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சில்லாக இருக்காங்க. அப்போது நம்ம வயன் வராங்க, சுகா வராரு, அப்புறம் ஜங்குக்கும் வராங்க, கெரோவும் வராங்க, எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க.
இப்போ டூருக்கு பஸ்ஸில் போகும்போதெல்லாம் வந்து எல்லாருமே ஆடுறாங்க பாடுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஒயின் வந்து இந்நேரம் பழைய மாதிரி இருந்திருந்தானா அந்த இடத்தையே அவள் தான் வந்து ரூல் பண்ணி இருந்திருப்பா, எல்லாரையும் சிரிக்க வச்சுருந்துருப்பா, ஜாலியாக இருந்திருப்பா. பட் ஜங்குக்கு வந்து அவளை ஹர்ட் பண்ணது அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி. எப்படின்னா இவ்வளோ நாளில் இவ்வளோ ஹர்ட் ஆனதே கிடையாது. ஸோ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டா அவள். நம்மளோட சுகாவும் கேரவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவள் வந்து எப்படின்னா ஒரு ஃபார்மலான ஒரு சிரிப்பு தான் அவள் முகத்தில் வருது. ஓகேங்கிற மாதிரி மண்டையை மட்டும்தான் ஆட்டிகிட்டு இருக்கா அந்த பாட்டுக்கு. எதுவுமே அவள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. பட் நம்ம இதே அப்படியே வந்துட்டுருக்கா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. எல்லோரும் அந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு மற்ற பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அவனோட கிளாஸ் பசங்க ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. நான் ஜங்குக்கே அப்புறம் எப்படி போகுது, என்னை எப்படியா சமாதானப்படுத்திட்டியா, நீயும் புலம்பிகிட்டே இருந்த, நாங்களும் அந்த இந்த விஷயம் வந்து கண்டுக்கல, என்னாச்சு இந்த ட்ரிப்லையாவது சமாதானப்படுத்திடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் கதை தான் காலேஜுக்கே தெரியுமேடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்து இல்லை நான் வயனை அடிச்சுக்கக்கூடாது. அவங்க ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், தப்பான ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க நல்ல பசங்க தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு அவங்கள பற்றி தெரியும். ஸோ வந்து ஷேர் பண்ணுறாரு. என்னென்னா நான் வயனை வேணும்னே அடிக்கலை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு கோவம் வந்துடுச்சு, அதனால் அடிச்சிட்டேன். பட் இப்போ அதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்டா. நீ ஏதாவது பண்ணி அவளை சமாதானப்படுத்தணும். இந்த கெரோபிசஸ்ட்டை கேட்டால் ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டேடா. அவள் பாட்டுக்கு சுகாவோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்கா. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னவொடனே அந்த எல்லோரும் திரும்பி சுகாவையும் கெரோவையும் பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த கேம்ப் ஃபயரில் வந்துட்டு மெய் மறந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சுகா வந்து கெரோவோட ஹிப்பை ரேப் பண்ண மாதிரி ஒரு ஹேண்டை பிடிச்சிட்ருக்காரு. 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி பயங்கர ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதை பார்த்து ஜங்குக்கோட காதுலேருந்து புகை வருது. என்னை என் ஆளோட சேர்த்து வைப்பான்னு பார்த்தா இவ ஆளோட சேர்ந்து கூத்தடிச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்க பார்வை திருப்பி வயனை பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் ஹைட்டான இடத்துல நின்றுட்டு வயன் வந்து அப்படியே மூணை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து அப்படியே தேங்கி நிற்குது. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு டீப்பான பிரெத் எடுத்துகிட்டு அவங்களே ரொம்ப கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனோட ஷோல்டரில் வந்து அவரோட ஹெட்டை வச்சுக்கிறாரு. சரி இவனை இப்படி பார்க்க முடியலையே, நம்ம ஏதாவது ஒரு ஐடியாவை யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்கள்லாம் சேர்ந்து யோசிக்கிறாங்க. சரிடா மச்சான் இதை குடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் ஜங்குக்கோட கையில் ஒரு வோட்கா பாட்டிலை கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே வந்துட்டு ஜங்குக்கு அதை வியர்டாக பார்க்குறான். நான் குடிக்க மாட்டேன்டா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ குடிட்டா மனசுக்கு எதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை கரெக்ட் இல்லை, நான் வயன்கிட்ட வேறு போய் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன், குடிச்சிட்டு நான் தான் உளறி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இது குடித்தா தைரியம் ஜாஸ்தியாக வரும் மச்சான், குடிச்சிட்டு நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் இது குடிச்சா தைரியம் வருமா, ஆமாம் தைரியம் வரும், குடி அப்படிங்கிறா. குடிச்சு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்மளோட வயன் வந்து தூங்க போயிட்டாங்க, அமைதியாக போயிட்டாங்க. கேரோ வந்துட்டு சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை விடுறாங்க. சுகா மறுபடியும் இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. போகணுமா அப்படிங்கிறாரு. இல்லை நான் போகிறேன், நான் வயன் தனியாக தூங்க போகிறேன், நான் அவங்க கூட போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சுகா வந்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கேரோ வந்து சுகாவோட கன்னத்தில் வந்துட்டு ஒரு அழகான கிஸ் கொடுத்துட்டு வந்துட்டு ஓடி போயிடுறாங்க, மூஞ்சி மூடிட்டு ஷையோட. அவன் சுகா வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்த்து அவனோட நெஞ்சில் கையை வைக்கிறான். ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நைனும் கேரவும் போய் தூங்க போயிட்டாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு இது குடித்த தைரியம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏகபோகமாக வரும், குடி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு அந்த வோட்கா பாட்டிலில் பாதியை ஒரே கல்ப்பில் அப்படி குடிச்சிடறான். அதை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷான ட்ரிங்க்கு. குடித்த உடனே ஜங்குக்கு தூக்கி விட்றது செம்மையாக. எப்படின்னா ரொம்பவே ஹை ஆகிடுறாங்க ஜங்குக்கு. நம்மளோட கேரவும் வயனும் வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஓப்பன் ரூம் தான். எப்படின்னா
அந்த லிவிங் ரூம் மாதிரியே தான் இருக்குது. இது ரூமாக தனித்தனியாக அந்த மாதிரி இல்லை, ஃப்ளாட் மாதிரி இல்லை, ஹோட்டல் ரூம் மாதிரி இல்லை. அது வந்து ஒரு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. அந்த அந்த இடமே வந்து அப்படி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு ஒரு லிவிங் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துட்டு நம்மளோட வயனும் கெரவும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து செம்ம போதை, அவ்வளோ நடக்க முடியல, கண்ணு ஒழுங்கா தெரியல, எல்லாம் 2 4 நாளாக தெரியுது. அவ்வளோ ஒரு நிற்க முடியாத ஸ்டேட்டில் தடுமாறி வயன்னு சொல்லிட்டு சீனியர் சீனியர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அவன் போகிற ஜோரை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைஃபை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நடக்க வேண்டியது நடந்துரும்டா மச்சான், இனிமேல் ஓகேவாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே மெதுவாக அந்த காரிடாரில் வந்து நடந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போது பார்த்துட்ருக்கும்போது நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போது ஒரு நிமிஷம் இரு, நீ கரெக்டான ஆளை தான் போய் பார்க்குறியா பேசுகிறியான்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபோனில் ப்ளூடூத்தில் சொல்கிறாங்க. இவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது நேராக போய் கெரவோட காலை பிடிக்கிறான். காலை பிடிச்சிட்டு ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மூஞ்சில் கண்ணு மூக்கே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொடனே டேய் பாவி அது கெரோடா அப்படின்னு சொல்கிறான். சொன்னவொடனே ஐயோ கெரோ சாரி அப்படின்னு சொல்லி அந்த காலை அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கிறான். தொட்டு கும்பிட்டுட்டு சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி கெரோட முதுகு போய் தேய்ச்சிட்ருக்கான். ஏன்னு அப்படின்னு சொல்லி தேய்ச்சிட்ருக்கா. தேய்ச்ச உடனே கெரோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு உட்கார்றா. உட்காந்துட்டு ஏன்னாடா ரயில் இன்ஜினுக்கு கரியல்லி போட்ட மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வந்து அவ்வளோ டயர்டாக அப்படி தொங்கி போய் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு கேட்டவொடனே ஐயோ நான் வயன்கிட்ட சமாதானம் பேச போகிறேன், நீ நீ வந்து செல்லம்ல கொஞ்சம் வெளியே இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். நீ வந்திருக்கிறத பார்த்தா சமாதானம் பேச வந்த மாதிரி தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டேன்னு நான் பேச போகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி பேசு, இங்கே பார் அதுக்கு முன்னாடி வயன் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் தொட்டு காமிச்சிட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது கூட தெரியாமல் வந்துட்டான். இருட்டாக இருக்குடி, எனக்கு வேறு எல்லாம் 2 தெரியுது அப்படிங்கிறான். ஏன் உனக்கு 2 தெரியுது, இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜகுக்கோட மூக்கு கிட்ட போய் மோந்து பார்க்குறாங்க. மோந்து பார்த்தா செம்ம ஆல்கஹால் ஸ்மெல்லு. குடிச்சிருக்கியா, நீ எப்படா குடிச்ச அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு சொல்லணும், முதல்ல வெளியில் போடி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வெளியில் போடின்னு சொல்கிறீ என்னை பார்த்து அப்படின்னா, இல்லை சும்மா சொன்னேன், என் செல்லம்லாம் கொஞ்சம் வெளியில் போமா அப்படின்னு சொல்கிறான். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை பிடிச்சி வயன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி பக்கத்தில் வச்சு தொட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கெரை வந்துட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போனவொடனே என் ஜெல்லாம் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா வயன் வந்துட்டு எப்படின்னா மேலே ஒரு சில்கி நைட் ட்ரெஸ் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே அழகாக அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்கான்னு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி அவ்வளோ ஒரு லவ்வோடு வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அந்த மூன் லைட் வந்து வயனோட செஸ்ட் மேலே அப்புறம் ஃபேஸ் மேலே விழுந்து ரொம்ப அப்படியே அவங்க ரொம்ப கிளிட்டரிங்காக அழகாக காட்டுது. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே தட்டு மாதிரி அவளோட கால் அப்புறம் அப்படியே தொட்டுட்டே அப்படியே வந்துட்டு வர்றான். தானே வயனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் வந்திருக்கான் நம்மளை பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லி வந்து தூக்கத்துலேருந்து கலைஞ்சிட்டாங்க. பட் வந்து அவங்க தூங்குற மாதிரி தான் வெளியில் நடிச்சிட்ருக்காங்க. அப்போது வயனை வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு சீனியர் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தெரியாமல் கைன்னு நினச்சி வயனோட செஸ்ட்டை வந்துட்டு ஜங்குக்கு வந்து டச் பண்ணிட்டான். டச் பண்ண உடனே வயனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃபீலு. அப்போது ஜங்குக்கு வந்து என்னோட கை என்ன ரவுண்டாக அழகாக சாஃப்டாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி போதையில் தொட்டு பார்த்துட்ருக்கான். வயனால் முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஜங்குக்கு வந்து இது என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது வயன் வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை இறுக்கமாக மூடிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கா. அப்போ நான் கையை டச் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்போ தான் புரியுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலி ஆகிட்டாங்க. சரி போயிட்டாங்க. ஏன்னா
கேரோ தான் வந்து கரெக்டாக வயனை காட்டிட்டா இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஜங்குக்கும் வயனும் மட்டும்தான் இப்போ அந்த இடத்துல இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு சரி நம்மளால தான் டச் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து அவனுக்கு ஆக்சுவலி இது பிடிச்சிருக்கு வயனை அப்படி டச் பண்ணுறது. அவனை வந்து இன்னசென்ட்டு நம்மலாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வேணும்னே அங்கேயே மறுபடியும் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். இவ்வளோ சாஃப்டான திங்கை நான் இது வரைக்கும் டச் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வயன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி வயன் வந்து எந்திரிச்சிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்குறா. ஜங்குக்கு பார்த்துட்டு எதுக்காக இப்போ இங்கே வந்த, தேவையில்லாமல் வந்துட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறான். சொன்னானே வயன் சீனியர் அப்படிங்கிறான். சொன்னானே என்னதான் அத்தனை பேர் முன்னாடி அடித்து அசிங்கப்படுத்தினல, என்னை பிடிக்கலன்னு சொல்லி சொன்னல, அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே வந்து ஜங்குக்கு சொல்கிறான், இல்லை சீனியர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீ என்ன லவ் பண்ணுறியா? இங்கே பாரு, இந்த கதை விடுற வேலைலாம் வேணாம், வரப்போத்தில் வந்து ஏதாவது உழைச்சிட்டு இருக்காது. ஆமாம் நீ குடிச்சிருக்க தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டவொன்னே ஜங்குக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக குடித்தேன், இதில் என்னப்பா உன்னை பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு தைரியமே வரல, தெரியாமல் உன்னை அடிச்சுட்டேன், சாரி ப்ளீஸ் என்னை மன்னிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பப்பி ஐஸில் வந்து ஜங்குக்கு வந்து வயனை பார்த்து கேட்டுட்ருக்கான். கேட்டவொன்னே வயனுக்கு வந்து அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகுது. பட் அந்த கெத்தை விட்டு கொடுக்காம வயன் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், என்னை பார்த்து நீங்கள் என்னென்னலாம் கேட்டேன் அதை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன், இப்போ வந்து எல்லா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு இப்போ வந்து ரகசியமாக எல்லாத்தையும் சொல்லிருக்கியா, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது போ அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே வந்துட்டு எனக்கு இதை தவிர வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயனை இழுத்து அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோடனே வயன் வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவன்கிட்ட லைட்டாக அவனை போட்டு அடிக்கிறா. விடு சும்மா வந்துட்டு இப்போ வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அவள் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. பேசுறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து நல்லா பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி சொல்கிறதுனா அவளை வந்து மூவ் பண்ண விடலை, நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அவள் வந்து ஆக்சுவலி குட்டியாக தான் இருப்பாள். வயன் வந்து ஜங்குக்கோட வயசில் பெருசுனாலும் குட்டியாக தான் இருப்பாள். அப்படியே பிடிச்சி தூக்கி நல்லா அவளை பேச விடாமல் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண வந்துட்டு வயன் அந்த கிஸ்ஸில் நல்லா மெல்ட் ஆகிட்டு அவளுமே வந்து கொஞ்சம் பேக் கிஸ் பண்ணலை, பட் கொஞ்சம் அமைதியாக அப்படியே அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ண உடனே அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் வந்துட்டு நல்லா வயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். 2 பேரும் மாறி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்கு வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வயன் கிஸ் பண்ணுறது இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். போகிறது அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்கிறா. சொன்னானே காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இது எதுவும் உனக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல, மறுபடியும் என்னை பார்த்து லவ்வே இல்லாத மாதிரி மூஞ்சி வச்சிட்ருப்பேன், நான் வந்து மறுபடியும் உன் பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கணுமா, இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்லி திரும்பிக்கிறா. திரும்பினோடனே வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி திருப்பினான். திருப்பிட்டு லவ் யூ சத்தியமா உன் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து திரும்பினோடனே அம்மா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கலை தானே அப்படின்னு சொல்லி கேட்டானே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே சரி அப்போ நீ எப்படி எழுந்திரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே வயன் வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன்னா வயனை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா, அவன் டச் பண்ணது வந்து அவளுக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. பட் ஜங்குக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போது வந்துட்டு கேட்குறான், உனக்கு பிடிச்சிருந்தது தானே உன்னை நான் அங்கே டச் பண்ணது அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்டவொடனே போ அப்படி சொல்லிட்டு வயன் வந்து திரும்பிக்கிறா. அவளுக்கு பயங்கரமாக ஷை ஆகுது. ஜங்குக்குமே வந்து ரொம்ப ஷை ஆகுது. அவன் மூஞ்சியுமே வந்து பிங்க் கலரில் தான் இருக்குது. அப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே மெதுவாக வயனை பேக் ஹக் பண்ணிவிட்டு கேட்குறான் காதுகிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அவனோட கையை வந்து வயனோட ஃபோர்ஹெட்டு, நோஸு, லிப்ஸு, அப்புறம் நெக்கு அப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே அவளோட செஸ்ட் கிட்டே கொண்டு வந்துட்டு அவளோட செஸ்ட்டை வந்து கப் பண்ணி பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது,
என்கிட்ட இதை கொடுத்துறியா அப்படி சொல்லி கேட்குறா. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு என்னடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எனக்கு இதை டச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணுறான். போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டு நீ 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 முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி இப்போ அவனை பிடிச்சி அப்படியே தள்ளிகிட்டே ரூமுக்கு வெளியில் வந்து விடுறா. விட்டான்னா ஜங்குக்கும் வந்துட்டு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோவேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அங்கே எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்போது அவன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் கல்யாணம் ஞாபகம் இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா எனக்கு ஒரே சிரிப்பு, ஒரே ஜாலி, அவ்வளோ இதாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஐயோ நம்ம நாளைக்கு நம்ம லவ் புரிஞ்சிச்சு, நம்ம ஏற்றுக்கிட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கதை தட்டுற சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லி திறக்கிறா. திறந்து பார்த்தா நீ இப்போ சிரிச்ச தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி சொல்லி சொல்கிறா. உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னானே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பக்கத்தில் வந்துட்டு சாரி அச்சோ இது வலிக்குதா, இன்னும் 4 மாதம் கழித்து வந்து கேளு சொல்லி சொல்கிறா. அப்போது பிடிச்சி சீக்லேயே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஐம் சாரி அடித்ததுக்கு ஐம் சாரி, சத்தியமாக சாரி, இனிமேல் கண்டிப்பாக அடிக்க மாட்டேன், உன்னை பத்திரமா வச்சு பார்த்துக்குவேன், உன்னை தான் நான் பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறா. சரி யாரை பார்த்துக்கிட்டா என்ன, இனிமேல் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், ப்ராமிஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணுறாங்க. பண்ணவொன்னே வந்துட்டு எனக்கு பயங்கர ஷேட்ஸு, சரி போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளிடுறா. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இவன் வந்து நடந்து வர ஸ்டைலை பார்த்தே அவங்களுக்கு புரிஞ்சிருது. எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. என்னடா போன காரியம் சக்ஸஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே குடு குடுன்னு உள்ளே ஓடிடுறான். ஓடனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பேசி சிரிச்சுட்டு அப்புறமா மார்னிங் ஆகுது. நம்மளோட கிழவும் வயனும் வந்துட்டு வெளியில் மெஸ் இருக்கும்ல, ரெசார்ட் இருக்கும்ல, அங்கே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அப்போது கிழவன் வந்து பயங்கரமாக வயனை வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கா. நேற்று நைட்டு அப்படிங்கிறா. அடி பல்லு வலியா அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. இப்போது எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக ஜங்கு கூட பார்க்க வந்திருப்பான், இன்னமும் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னான்னா வந்துட்டு ஒன்றும் நடக்கலை, உனக்கு தான் அவனுக்கு தெரியும்ல, வந்தான் ஒரு நிமிஷம் மீன் பேசினான், அப்புறம் போயிட்டான். ஓ இதெல்லாம் நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னான்னா வந்துட்டு வைன் பயங்கரமாக வந்துட்டு ப்ளஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போது கூட வந்துட்டு இந்த ஜங்குக்கு பார்த்து ஜொல்லு விடுற கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 4-5 ஒரு பக்கிங் அங்கே இருக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ வயனும் கிரவோ பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஏண்டி வயன் உனக்கெல்லாம் வெக்கங்கிறதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்தவொன்னே ஒரு கான்வர்சேஷன் இப்படி கேட்டவொன்னே வயனுக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி கிரவோ வந்து கேட்குறா. இப்போது நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிரோ ஆஃப் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் அவகிட்ட ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து கேட்குறா. அப்போது ஆமாம் வயன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சங்கிறதே கிடையாது. ஒரு பையன் அத்தனை பேர் முன்னாடி உனக்கு ஸ்லாப் பண்ணிட்டான், ஸ்லாப் பண்ணி போடி மயிரேன்னு சொல்லிட்டான், அப்படியே அவன் பின்னாடி கூச்சமே இல்லாமல் சுற்றிட்டுருக்க. நேத்தானே அவனோட ட்ரிங்கை ஸ்பாயில் பண்ணி அவனை செட்யூஸ் பண்ணியா, அவனை அடையணுங்கிறக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ போல், இப்படி ஒரு கேரக்டர்லெஸ்ஸை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. சொன்னவொன்னே வந்துட்டு வயனுக்கு செம்மையாக காண்டாகுது. நீ இப்படியெல்லாம் பண்ணி அவன்கிட்ட வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாலும், இல்லை அவனை வந்து மயக்கி அவனை கூடவே வச்சுக்கணும்னு நினச்சாலும் அவன் மடங்குற மாதிரி தெரியல. அவனுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. இப்படி போய் அவனுக்கு பொண்ணு மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வயன். ஆனால் நீ அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்கிறது, அந்த சுகாவோட சேர்ந்து சேவேஜாக பேசுகிறேன்னு சொல்லி திமிர்த்தனம் பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டுற. ஃபெமினைனாக இருந்தால் தான் எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும் வயன், இது கூட உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து வயனோட கேரக்டரை மட்டும் தட்டி பேசுகிறாங்க. வயனுக்கு வந்து அவளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு பக்கத்தில் யாருமே இல்லை. அவங்க சொல்கிறது வந்துட்டு அவளுக்கு கரெக்டுங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஒரு வேளை ஃபெமினைனாக இருந்தால் தான் பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்குமே வந்து தோணுது. அப்போது இந்த சைடு வந்து ஜங்குக்கு ரொம்ப தூரத்தில் அந்த காரிடாரில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு வயன்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க.
நீ இப்படி பண்ணால் மட்டும் இல்லை, நீ அவன்கிட்ட போயிட்டு நீ எடுத்துக்கோன்னு சொன்னாலுமே சரி, அவன்கிட்ட நீ செட்யூஸ் பண்ணி அவனை நீ அடைஞ்சாலுமே சரி, அதுக்கப்புறமும் அவன் உன்னை கண்டிப்பாக லைஃப் லாங் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு இந்த மாதிரி அரகண்டான பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது. அதுதான் அவனோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். கொஞ்சமாவது சாஃப்டாக பொண்ணு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் வந்துட்டு எனக்கு செம்ம காண்டாகுது. அவ்வளோ கோவத்தோட அவ்வளோ ஒரு இப்போது நம்மளால் ஒருத்தவங்கள எதுவுமே பண்ண முடியல, அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு கோவத்தோடு சேர்ந்து அழுக வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் வந்துட்டு வயன் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு அழுகையும் கோவமும் சேர்ந்து வருது. அப்போ ஜங்குக்கு வர்றதை பார்த்துட்டு கெரோ குடுக்குன்னு ஜங்குக் கிட்ட ஓடி போகிறா. போயிட்டு ஜங்குக்கா நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டவுடனே நேற்றுக்கு என்ன நடந்தது, ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னதை கேட்டவுடனே கேரோக்கு வந்து செமையாக வெக்ஸ் ஆயிடுது. சி நீ உன்னெல்லாம் வச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி அவன் நடந்து போயிடுறா. போயிட்டு அப்போ ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான். என்ன கெரோ, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டவுடனே வெங்காய பிரச்சனை உனக்கெல்லாம் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வந்து கெரோ வெளியில் போயிடுறா. போனதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி வயனை வந்து ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்தா அவங்களுக்கெல்லாம் சுற்றி உட்காந்துட்டு வயனை செம்மையாக புள்ளி பண்ணி அழுக வச்சிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்து வேகமாக பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வந்து மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வயனை பார்த்து சொல்லிகிட்ருக்கா. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் உன் கதை ரொம்ப பாவம் வயன். இப்போது என்ன தான் எனக்கு அவனை பிடிக்கலனாலும் அவன் என்னை தான் சுற்றி வருவான். மார்க் எப்போவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டான். பட் ஆனால் உனக்கு அப்படி கொடுத்து வைக்கல, நீ தான் ஜங்குக்கை பிடிச்சி ஏறணும் அப்படின்னு சொல்கிறா. சொன்னவொன்னே வந்து ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. நீ என்ன தான் அவன் பின்னாடி நான் இந்த மாதிரி சுற்றினாலும் அவனை கண்டுக்க கூட மாட்டேறான். கடைசி வரைக்கும் நீ தான் அவன் பின்னாடி பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னவொன்னே ஜங்குக்கு வேகமாக வந்து லியாவோட மூஞ்சிலே சப்புன்னு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கவா, வார்த்தையை அளந்து பேசு, ஏன் வயனை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா லியா வந்துட்டு வாயை மூடிட்டு உட்காந்துட்டா. பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறான். ஆமாம், அவளுக்கு தான் உன்னை பிடிச்சி, உனக்கு தான் அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அது தெரிஞ்ச இப்படியும். அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவள் தான் உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கா, நீ அவளை கண்டுக்கிறதே இல்லையா, நீ எனக்கு தெரிஞ்சு எங்களில் யாரையாவது டேட் பண்ணலாம், அதுதான் அவனுக்கு கரெக்டு, நாங்கள் நீ என்ன சொன்னாலும் கேட்போம், எவ்வளோ மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வாயை மூடுறீங்களா, எனக்கு வயனை தான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே வந்துட்டு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது இவளையா நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பேக் அப் பண்ணிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணத்தில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறான், சீனியர் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னவொன்னே வந்துட்டு வயனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி என்ன பயம்னா அவன் போதையில் இப்போ பேசிகிட்டு இருக்கான், காலையில் விடிஞ்சால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வயனுமே பயந்துருப்பாங்க. அதுவும் உண்மை தான். ஆக்சுவலி ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே ஆக்சுவலி ஞாபகம் இல்லை தான், ஆனால் அவன் லவ் பண்ணுறது உண்மை. ஸோ அது வந்துட்டு அவனுக்கு தெரியும். ஸோ இப்படிலாம் பேசினோடனே வந்துட்டு இவங்க காலை தாங்கிக்க முடியல. உடனே வந்துட்டு வயனை ஹக் பண்ணி எல்லாம் முன்னாடி கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணோன்னா வந்துட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அப்படியே வயிறறிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை யாராவது வயனை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராக பண்ணுறாங்கடி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு நீங்கள் வாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரேன்னு கூப்பிட்டு போகிறான் ஜங்குக்கு. அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இப்போ நீ அவங்கக்கிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக இதெல்லாம் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு என்னை பார்த்தா சும்மா சொல்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான் ஜங்குக்கு. வயனுமே வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட் வச்சுட்டு ஐம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோடய லவ்வை ஏற்றுக்குப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவொன்னே வந்துட்டு வயனுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது. வயனும் வந்துட்டு ஜங்குக்கிட்ட இப்படிங்கிற ஆமாங்கிற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறாங்க.
ஜங்குக்கும் ஐனும் வந்துட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணும்போது சுகாவும் கெரோவும் வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு 2 பேருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கெரோ வந்துட்டு சொல்கிறான், அப்பாடா ஒரு வழியாக இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சுகா வந்து கேட்குறாங்க, மேடம் நீங்கள் என்ன சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவுடனே நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்துட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. சுகா வந்துட்டு கெரோவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.